نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد من نفس واحدة الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவருடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து அமர்ந்து மலாயிக்காமார்களுடைய பெயர் பட்டியலில் தங்களுடைய பெயர்களையும் பதிந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைகளை ஏற்று வாழக்கூடிய நல்லடியார்களுக்கு தயார் செய்து இருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் வாழக்கூடிய காவிர்களுக்கும் பாவிகளுக்கும் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை நமது வாழ்க்கையில் முடிந்த வரைக்கும் எடுத்து நடப்பதன் மூலமும் இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து வாழ்வதன் மூலமும் அல்லாஹ்வை உள்ளும் புறமும் ஒன்றாக தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் இந்த இடத்திலே வசியத் செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அமல்களில் மிகச்சிறந்த அமல்களை செய்யக்கூடிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலம் புனிதமானது. இந்த நேரம் வெள்ளிக்கிழமை அல்லாஹ்விடத்திலே மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நாள் அல்லாஹ்விடத்திலே மிக முக்கியமான ஒரு நாள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஹஜ் துல்ஹஜ் மாதம் ஹஜ் வணக்க வழிபாடுகள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் இவை அனைத்தும் இப்ராஹிம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட நாட்களாக காணப்படுகின்றன. இதில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தையும் அவர்கள் செய்த தியாகங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன முன்மாதிரிகளை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பவற்றையெல்லாம் அலசி பார்க்க வேண்டிய ஒரு காலமாகும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு பகுதி கொள்கையை சொல்கிறார், அல்லாஹ்வை பற்றி, நம்பிக்கையை பற்றி சொல்லி காட்டுகிறார். இன்னுமொரு பகுதி அல் குர்ஆனில் அல்லாஹ் சட்டங்களை பற்றி சொல்லுகிறான். எப்படி தொழ வேண்டும், நோன்புடைய சட்டங்கள், ஹஜ்ஜுடைய சட்டங்கள், ஜகாத்துடைய சட்டங்களை பற்றி சொல்லுகிறான். இன்னுமொரு பகுதி அல் குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா வரலாறுகளை சொல்லுகிறான். குறிப்பாக நபிமார்களுடைய வரலாறுகள், சென்ற சமூகங்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான். எதற்காக என்றால் நாம் அதிலிருந்து பாடம் பெற வேண்டும், அதிலிருந்து என்னுடைய முன்மாதிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த வகையில் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காலம் என்பதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையிலும் என்ன முன்மாதிரியை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் வெறும் கதையாக மாத்திரமல்லாமல் அல்லது பாடல்களில் வரக்கூடிய ஒரு சில வரிகளோடு நின்று விடாமல்
என்னுடைய வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையின் முன்மாதிரி என்ன இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் மும்தஹினாவிலே சொல்கிறான், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை நீங்கள் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செப்பனிட்டுக் கொள்ளுங்கள், அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு முன்மாதிரியான வாழ்க்கைக்கு உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தருகிறான். வஸ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம். உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆனிலே இப்ராஹிமை பற்றி நீங்கள் பாருங்கள், இப்ராஹிமை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்ற போது சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறான், இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. நான் உங்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இந்த சமுதாயத்திற்கு ஒரு இமாமாக, முன்னால் நின்று நாம் அவரை பின்பற்றக்கூடிய ஒருவராக உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கிட்டத்தட்ட 65க்கும் அதிகமான இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனில் குறிக்காட்டுகிறான். இவை அனைத்தும் நாம் நம்முடைய முன்மாதிரியாக யாரை கொள்ள வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை என்ன முன்மாதிரி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் என்பதை தூண்டுவதற்காக சொல்கிறான். அந்த வகையில் அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சில முன்மாதிரிகளை இந்த குத்பாவில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன். இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான உம்மத்தன், ஒரு சமுதாயமாக அவர் காணப்பட்டார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். உண்மையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதன் தான். ஆனால் ஏன் அல்லாஹ் அவரை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது அவர் ஒரு சமுதாயமாக காணப்பட்டார், ஒரு சமூகம், ஒரு தனி மனிதன் ஒரு சமூகமாக காணப்பட்டார் என்றால் ஒரு சமூகம் செய்ய வேண்டிய வேலையை அவர் தனியாக இருந்து, ஒரு தனி மனிதனாக இருந்து சாதித்து காட்டினார். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது அர்த்தம் கிடையாது, எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதில் பெருமை கிடையாது. நாம் வாழ்ந்த காலத்தில் எதனை சாதித்தோம், அல்லாஹுக்காக எதை சாதித்தோம், இந்த உலகத்தில் சதகத்துல் ஜாரியாவாக நான் எதை சேர்த்து வைத்திருக்கிறேன், எவ்வளவு உழைத்திருக்கிறேன் என்பது அல்ல, சதகத்துல் ஜாரியாவாக எதை சேர்த்து வைத்திருக்கிறேன். இது ஒவ்வொருவரும் தம்மை தாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பல்லின சமுதாய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாத்திற்காக நாம் எதை செய்திருக்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்கள், ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை அவர் முஸ்லீமாக இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார். அவர் சிலை உடைத்த சம்பவமாக இருக்கலாம், அல்லது அவரை நெருப்பிலே போட்ட அந்த சம்பவமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாக நின்று அந்த சமுதாயத்திற்கு இஸ்லாத்தை அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தை விளங்கப்படுத்தினார்கள், அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள், மறுமை நாளை பற்றி சொன்னார்கள். மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு, ஒரு தாகத்தோடு அவர்கள் இருந்தார்கள். நாம் இந்த பல்லின சமுதாயத்தில் வாழக்கூடிய நாம் ஒரு தனி மனிதனா, ஒரு சமுதாயமாக இருந்து கூட இஸ்லாத்தை முஸ்லிம் அல்லாத எங்களுடைய சகோதரருக்கு சொல்லுவதற்கு இன்னும் எங்களுக்கு நேரம் வரவில்லை. அதற்கான முயற்சிகள் கூட நாங்கள் செய்யவில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு தாவா செய்தார்கள், தன்னுடைய சமுதாயத்துக்கு தாவா செய்தார்கள், ஊர் மக்களுக்கு தாவா செய்தார்கள், அவருடைய கபீலாக்களுக்கு தாவா செய்தார்கள். முழுவரையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார்கள், பெரும்பாலானவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு அந்த தாவாவை அவர்கள் மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு உதவியாக இருந்தது மிக முக்கியமான 2 பண்புகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறார், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹ் ஹனீஃபன்
வலம் யகு மினல் முஷ்ரிக்கீன் ஷாக்கிரன் லிஅன்உமிஹி. இரண்டு பண்புகள். ஒன்று கானிதன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிலைகுலையாத கட்டுப்பாடு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளைகளுக்கு முன்னால் அவர்கள் தடமாற மாட்டார்கள். அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டால் அதற்கு அப்படியே அடிபடுவார்கள், தடமாற மாட்டார்கள், யோசிக்க மாட்டார்கள், பொய்யான காரணங்களை சாட்டுப்போக்களை சொல்ல மாட்டார்கள். அவருடைய வரலாறுகளை நாம் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய மகனை அறுக்குமாறு கட்டளையிடுகிறார்கள், வஹி அறிவிக்கிறார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடமாறவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கவில்லை. தன்னுடைய மகன் சிறிய வயதிலே இருக்கிறார், ஒரே ஒரு மகன், மிக நீண்ட காலத்திற்கு பின்னால் மகனை சந்தித்திருக்கிறார். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை அவரை அறுக்க வேண்டும் என்பது. எனவே அதற்கு பின்னால் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இது செய்யத்தான் வேண்டுமா என்று கேட்கவில்லை. இதற்கு பதிலாக வேறொரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ அறுக்க முடியாதா என்று கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்னால் நான் அடிமை என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்போது கஅபா இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்திலே விட்டு செல்லுமாறு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கட்டளையிட்டான். அங்கே அவர்கள் தடமாறவில்லை. இந்த கானித்தன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நிபந்தனையற்ற கட்டுப்பாடு, தொடர்ச்சியான கட்டுப்பாடு, தடமாற்றமில்லாத கட்டுப்பாடு. இது ஒரு சமுதாயமாக நாம் மாறுவதற்கும் இந்த சமுதாயத்தில் சாதிப்பதற்கும் எங்களுடைய தஅவாவை வீரியமாக செய்வதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கிறது. அங்கே பயம் இருக்காது, தடுமாற்றம் இருக்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆரம்ப காலங்களில் தஅவா என்பது அல்லாஹ்வின்பால் மக்களை அழைப்பது என்பது மிக வீரியமாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இடையில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் காரணமாக இன்று தஅவாவில் இருந்த பல சகோதரர்களை காணவில்லை, முன்சஃபில் இருந்த பல சகோதரரை காணவில்லை. சில காலங்களில் முன்சஃபுக்கு வருவார்கள், சில காலங்களில் தஅவாவில் மும்முரமாக வேலை செய்வார்கள். ஆனால் சில காலங்களுக்கு பின்னால் அவர்களை காண முடியாது. இது அந்த குனூத், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்ற நிலையிலிருந்து அது திரும்பி விடுகிறது, மாறி விடுகிறது. எனவே நாம் சாதிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். நிபந்தனையற்ற கட்டுப்பாடு. நேரம் கிடைத்தால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன் என்றால் அதனால் சாதிக்க முடியாது. சந்தர்ப்பம் கிடைத்தால் வருவேன் என்றால் அதனால் அல்லாஹ் சாதிக்க முடியாது. சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நேரம் கிடைத்தாலும் நான் தொழுவேன், ஊரில் இருந்தால் தொழுவேன், பயணம் போனால் தொழ மாட்டேன். இது அல்லாஹ்வுக்கு முழுமையான கட்டுப்பாடு கிடையாது. எனக்கு வாசி என்றால் நான் வட்டி எடுக்க மாட்டேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நான் வட்டி எடுத்து விடுவேன், கேட்டால் நிர்பந்தம் என்று சொல்லுவேன். இது அல்லாஹ்வுக்குரிய கட்டுப்பாடு கிடையாது. இவர்களால் ஒன்றையும் சாதிக்கவும் முடியாது. அவர் கஷ்டத்திலும் கட்டுப்பட வேண்டும், சந்தோஷத்திலும் கட்டுப்பட வேண்டும், வறுமையிலும் கட்டுப்பட வேண்டும். அவர் செல்வந்தனாக இருக்கின்ற நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், நோயாளியாக இருக்கின்ற நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அவர் ஆரோக்கியமாக இருக்கின்ற நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், பயணத்தில் இருக்கும் போதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், ஊரில் இருக்கும் போதும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். தொடர்ச்சியான கட்டுப்பாடு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே இருந்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே இருந்தது, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காபத்துல்லாஹ் இருக்கின்ற இடத்தில் விட்டுவிட்டு போகின்ற போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, என்னையும் என்னுடைய கைக்குழந்தையையும் இந்த பாலைவனத்தில் மனித சஞ்சாரமற்ற, நீர்நிலைகளற்ற, செடி கொடிகளற்ற ஒரு இடத்தில் விட்டுவிட்டு போகிறீர்களே, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு எங்களை விட்டுவிட்டு செல்லுமாறு ஏவினானா என்று கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்றார்கள். இதன் அப்படி என்றால் நிச்சயமாக அந்த ரப்புல் ஆலமீன் என்னை கைவிட மாட்டான்
என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ஏவலாக இருந்தால், அதற்கு நான் கட்டுப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தது. அதனால் அவர்கள் கட்டுப்பட்டார்கள். அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வட்டி எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் ஏதோ ஒரு வழியில் என்னை காப்பாற்றுவார். இந்த கடனிலிருந்து என்னை தூரமாக்குவார். இந்த மன உளைச்சலிலிருந்து என்னை விடுவிப்பான். நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த தைரியம் இருந்தது, அந்த நம்பிக்கை இருந்தது. அதனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு மகனை அறுக்க போனார்கள். ஃபலம்மா பல்லஹு லில் ஜபீன், அவர்களை வளர்த்தி அறுப்பதற்கு போகின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான், நீங்கள் உங்களுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், எனவே மகனை அறுக்க வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விடிவை கொடுக்கிறான். அவர் சந்தோஷமாக அறுத்திருக்க மாட்டார். மகனை அறுக்கின்ற போது எந்த தந்தையும் சந்தோஷமாக அறுக்க மாட்டார், கவலை இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வு இருந்திருக்கும். அந்த கவலைக்கு இறுதியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு தீர்வை கொடுத்தார். இந்த உணர்வும் இந்த நம்பிக்கையும் நமக்கு வர வேண்டும். கஷ்டம் வருகின்ற போது வட்டிக்கு போய் விடுகிறோம், கஷ்டம் வருகின்ற போது சூனிய காரணத்திலே போய் விடுகிறோம், கஷ்டம் வருகின்ற போது ஷிர்க் செய்து விடுகிறோம், கஷ்டம் வருகின்ற போது தொழுகையை விட்டு விடுகிறோம், கஷ்டம் வருகின்ற போது குடும்பத்தை பிரிந்து விடுகிறோம், கஷ்டம் வருகின்ற போது நிதானத்தை இழந்து விடுகிறோம், கஷ்டம் வருகின்ற போது வட்டிக்கு வாங்குறோம், வட்டிக்கு கொடுக்கிறோம், கேட்டால் என்ன செய்ய என்று சொல்கிறோம். கஷ்டம் வருகின்ற போது பேங்கில் லோன் எடுக்கிறோம், ஓடிக்கு விடுகிறோம், கேட்டால் என்ன செய்ய, பிசினஸ் என்ற அப்படித்தான் என்று சொல்கிறோம். இதுவெல்லாம் ஒரு சாட்டு போக்கு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இருக்கவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற போது சில நேரம் எங்களை சோதிப்பான். ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம் என்றால் இறுதியில் ஒரு விடிவை தருவான். இந்த நம்பிக்கை எம்மிடத்திலிருந்து இல்லாமல் போய்விடும். அதனால் ஒரு கஷ்டம் ஆரம்பிக்கின்ற போதே நாங்கள் பாவத்துக்கு போய்விடுகிறோம். கஷ்டம் ஆரம்பிக்கின்ற போதே ஏதாவது தவறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சோதிக்கலாம், ஆனால் கைவிட மாட்டார். ஒரு விடுவை தருவான். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இறுதி வரைக்கும் போனார்கள். நெருப்பை மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். மகனை அறுக்க போகின்ற போது அல்லாஹ் ஒரு விடிவை கொடுத்தான். அதே ஒரு விடிவு தூக்கி போட போகின்ற போது ஏதோ கைதடக்கலாம், அல்லது ஏதாவது நெருப்பு அணைந்து விடலாம், ஏதோ ஒன்று நடக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அவர் நெருப்பிலே போடப்பட்டார்கள். அது நெருப்பிலே போடப்பட்ட நேரத்தில் கூட அவர்கள் டென்ஷன் ஆகவில்லை. அல்லாஹ் ஏதோ ஒரு வழியை தருவான். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே கூனி பர்தன், கூலாக மாறிவிடு, வ ஸலாமன் அலா இப்ராஹிம், கூலாகவும் இதமாகவும் அவரை வரவேற்கக்கூடிய ஒரு நிலையிலும் நீ மாறிவிடு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நெருப்புடைய தன்மை சுட வேண்டும். நெருப்பு எப்போது சூடு இல்லாமல் ஆகும்? நெருப்பு ஒன்று சுடும் அல்லது அணைந்து விட்டால் சூடு இல்லாமல் ஆகும். இதுதான் நெருப்புடைய இயல்பு. நெருப்பு ஒன்று சுடும் அல்லது அதில் தண்ணீரை ஊற்றிவிட்டால் சூடு தணிந்து விடும். இதுதான் நெருப்புடைய இயல்பு. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நெருப்புடைய இயல்புக்கு மாற்றமான எதிரான ஒன்றை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றுகிறான். நெருப்பு ஒரு நாளும் கூலாகாது, நெருப்பு ஒரு நாளும் இதமாகாது, நெருப்பு சூடு இல்லாமல் ஆகும், ஆனால் கூலாகாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நெருப்பு குற்றனா, நீ சூட்டை தணிக்காது, நீ சூட்டை தணிப்பது உன்னுடைய இயல்பு, ஆனால் அது போதாது, அதை கூலாக்கு என்று சொன்னான். இது அல்லாஹ்வில் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களுக்கு இறுதி நேரத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் விரட்டி சென்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலிலே போய் மாட்டிக்கொண்டார்கள்.
தண்ணீருடைய இயல்பு வற்றுவது. தண்ணீருடைய இயல்பு ஒரு நாளும் இரண்டாக பிரிந்து ஒரு வழியை தராது. அது அதனுடைய இயல்பும் கிடையாது. தண்ணீருடைய இயல்பு வற்றுவது. ஆனால் தண்ணீர் வற்றினால் அது சாதாரண ஒரு விஷயம். அல்லாஹ் தண்ணீரை வற்ற விடாமல் இரண்டு பகுதிகளாக பிரித்து இரண்டு மலைகளாக நிறுத்தாட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஒரு பாதை அமைத்து போக சொன்னார். அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய வல்லமை. ஏன்? அல்லாஹ்வில் அவ்வளவு நம்பிக்கை. யூதர்கள் சொன்னார்கள், இன்னால முதரக்கூன், மூசாவை வசமாக மாட்டிக்கொண்ட முன்னால் கடல் பின்னால் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கல்லா, இல்லை, இன்னமா யா ரப்பி சயஹ்தி, நிச்சயமாக என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான், ஒரு வழி காட்டுவான். இந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வந்து சில கஷ்டங்கள், நம்பிக்கை வந்தால் மாத்திரம் போதாது, சில கஷ்டங்களை எதிர்நோக்க வேண்டும், சில டென்ஷன் வர வேண்டும். ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நிலை வந்தது. இங்கால ஃபிரௌன், அங்கால கடல், ஒரு டென்ஷனான ஒரு நிலை அப்படி வர வேண்டும். அதற்கு பின்னால் தான் வெற்றி வரும். கஷ்டத்தை கண்டவுடன் எனக்கு விடிவு வர வேண்டும் என்பது கிடையாது. நம்முடைய முயற்சி, நம்முடைய டென்ஷன், ஒரு கஷ்டம். அதே போன்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. எனவே சோதனைகள் வருகின்ற போது நாம் தளர்ந்து விடக்கூடாது. கட்டுப்பாட்டில் இருந்து நாங்கள் தளர்ந்து விடக்கூடாது, தடமாறி விடக்கூடாது. ஒரு பிசினஸ்ல தோல்வி, உங்களோட பிசினஸ் பார்ட்னர் வந்து சொல்லுவார், இதிலிருந்து கிளியர் ஆகிறதாக இருந்தால் இது அடகு வைப்போம், பேங்கில் ஒரு லோன் ஒன்று எடுப்போம். அந்த நேரத்தில் ஒரு தடமாற்றம் வரும். என்ன செய்கிறது? கட்டளையிலிருந்து மாறிவிடக் கூடாது. அப்படி மாறாமல் இருந்தால் சில நேரம் கஷ்டம் தொடர்ந்து வரலாம். ஆனால் இறுதியில் மிகப்பெரிய ஒரு தீர்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொண்டு வந்துருவான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நம்பர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடமாகும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்ற போது சூரத்து மரியமிலே கூறுகிறான், வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம். இப்ராஹிமுடைய அல் குர்ஆனில் இப்ராஹிமை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, அவர் ஒரு நபியாகவும் உண்மைப்படுத்தக்கூடியவராகவும் சித்தீகாகவும் இருந்தார். இஸ் கால லி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிர் வ லா யுக்னி அன்க ஷைஆ. பாப்பா கிட்ட போய் சொல்றாங்க, உங்களோட பாப்பா யாருன்னு கேட்டா ஆசர், சிலைகளை வடித்து அதை வணங்கி விற்கக்கூடியவர். மகன் அல் குர்ஆன், அல் ஹதீஸ், அல் குர்ஆனை பின்பற்றக்கூடியவர், அல் குர்ஆனுக்கு முழுக்க 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 கட்டுப்படக்கூடியவர். தந்தை சிலைகளை வடித்து விற்கக்கூடியவர், சிலை வணங்கக்கூடியவர் என்றால் கூட பரவாயில்லை, சிலை அவர் தான் செய்கிறார். இவர் வாப்பா கிட்ட போறார். இஸ் கால லி அபீஹி, வாப்பா கிட்ட போய் சொன்னாரு, வாப்பாவே, யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிர், கேட்காத பார்க்காத, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் கூட உங்களை தடுத்து விடாத ஒன்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர் ஒரு சமுதாயமாக இருந்தார். ஏனென்றால் அவர் எந்த கஷ்டம் வர நேரத்திலும் தளர்ந்து விடாமல் தைரியமாக நின்று தாவா செய்தார். இதை நாங்கள் பார்த்தோம். அது மாத்திரம் கிடையாது, அவருடைய குடும்பம், அவருடைய சமூக அமைப்பு, தனிப்பட்ட அஹ்லாக், பண்பாடு, எல்லாவற்றிலுமே அவர் சிறந்து விளங்குகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனில் ஒரு தந்தை சிலை வணங்குகிறார், சிலை விற்கிறார். இவர் தந்தையிடத்திலே போய் சொல்லுகிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கால லி அபி யா அபதி, யா அபதி, யா அபதி என்றால் என்னுடைய தந்தையே என்ற அர்த்தம். அரபு மொழியில் என்னுடைய தந்தையே என்பதற்கு யா அபி என்றுதான் சொல்வார்கள். யா அபி, என்னுடைய தந்தையே. யா அபதி என்றால் ஒரு இரக்கத்தோடும் அன்போடும் பரிவோடும் ஒரு மரியாதையோடும் ஒருவர் தந்தை அழைக்கின்ற நேரத்தில் யா அபதி என்று சொல்வார். இதுதான் அரபுடைய மொழி.
சாதாரணமாக ஒரு வாப்பா என்று கூப்பிடுற நேரத்தில் அபி என்று கூப்பிடுவார். அது இரக்கத்தோடும் அன்போடும் ஆசையோடும் பரிவோடும் கூப்பிடுற நேரத்தில் யா அபத்தி என்று கூப்பிடுவார். மகன், வாப்பா சிலை வணங்கக்கூடியவர். வாப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலே சம்பாஷணை. மகன் என்ன சொல்கிறார்? யா அபத்தி. இது ஒரு பண்பாடு. ஒரு தந்தையோடு எப்படி பேச வேண்டும்? தந்தை ஷிர்கிலே இருக்கிறார், தந்தை ஒரு அநியாயக்காரனாக இருக்கிறார், அக்கிரமம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், மக்களுக்கு சிலைகளை விற்றுக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு தந்தை, அவருக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டும். அதனால் யா அபதி எவ்வளவு ஒரு முன்மாதிரி. இன்றைக்கு வாப்பாக்கு அடிக்கக்கூடியவர்கள், வாப்பாவுக்கு ஏசக்கூடியவர்கள், வயது முதிர்ந்த தந்தையை போய் பார்க்காதவர்கள், வயது முதிர்ந்த தந்தைக்கு ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்க இருக்கக்கூடியவர்கள், அவர்களை நமக்கு முன்னால் பேச விடாதவர்கள், நோகடிக்கக்கூடியவர்கள், முதியோர் இல்லங்களிலே கொண்டு விடக்கூடியவர்கள். இல்லை, இஸ்லாம் அதை சொல்லித் தரவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு அதை சொல்லித் தரவில்லை. யா அபதி என்று பேசுகிறார்கள். திரும்ப சொல்கிறார்கள், யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யஅதிக். திரும்பவும் சொல்கிறார்கள் யா அபதி. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் பேசுகின்ற போது என்னுடைய அருமை தந்தையே, நான் ஆசை வைத்திருக்கக்கூடிய மரியாதை உள்ள தந்தையே என்று திரும்ப 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 அதை சொல்கிறார்கள். ஒரு சம்பாஷணை நடக்கின்ற போது ஃபர்ஸ்ட்டுக்கு கூப்பிடுகின்ற நேரத்தில் வாப்பா என்று கூப்பிட்டா போதும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து ஒவ்வொரு வசனத்தை ஆரம்பத்திலேயும் அதை சொல்றாங்க. என்ன அவ்வளவு விருப்பம் அவங்களுக்கு வாப்பாண்டா. நாம தாவா செய்கின்ற போது நாம் யாருக்கு தாவா செய்கிறோமோ அவர் நம்மை கவர வேண்டும். ஆனால் இன்று தாவா என்றால் ஏச வேண்டும், சிறுக்கு செய்யக்கூடியவனுக்கு கேவலமாக பேச வேண்டும், வட்டி எடுக்கக்கூடியவனுக்கு அவனை கேவலமாக அவனை அம்பலப்படுத்த வேண்டும், பேஸ்புக்கில் எழுத வேண்டும், கேவலமாக அவனை ஊரிலே நாரடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அதை தாவா என்று நினைக்கிறோம். அதான் இங்கே ஆச்சரியம். பாவம் செய்யக்கூடிய, விபச்சாரம் செய்யக்கூடிய, வட்டி எடுக்கக்கூடியவர்கள், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் பாவம் செய்கிறார்கள். இந்த பாவம் எல்லாம் ஷிர்கோடு ஒப்பிடுகின்ற போது சின்ன பாவம் தான். மிகப்பெரிய பாவம் ஷிர்க். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் வாப்பாக்கு ஏசல்ல, இப்படி இருந்தா உங்களை திருத்தலான்னு சொல்லல, நீங்கெல்லாம் திருந்த மாட்டீங்கன்னு சொல்லல. யா அபதி என்ன சொல்றாங்க அடுத்தது? யா அபதி கத் ஜாஅனி மினல் இல்ம். வாப்பா எனக்கு வஹி வருகிறது, எனக்கிட்ட சில தகவல்கள் இருக்கு. மா லம் யஅதிக். அது உங்களுக்கு வராத வஹி எனக்கிட்ட வருகிறது. எப்படி அதப்? வாப்பா நான் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்று சொல்லல. நான் படிச்சிருக்கிறேன்னு கூட சொல்லல. அல்லாஹ் எனக்கு சில தந்திருக்கிறான்னு சொன்னாங்க. நான் படிச்சேன்னு கூட சொல்லலாங்க. நான் படித்தேன் என்ற அந்த மமதையான வார்த்தை வாப்பாக்கு முன்னால் சொல்ல விரும்பல. வாப்பா உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அவ்வளவுதான். எனக்கிட்ட ஒன்றும் இல்லை, அல்லாஹ் தந்ததுதான். நான் பெரிய ஆள் இல்லை. ஒரு நபி. திரும்ப சொல்றாங்க, திரும்ப அடுத்தது சொல்லாருங்க, யா அபதி லா தஅபுது ஷைத்தான். ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள், அவன் உங்களை கொண்டு நரகத்தில் போட்டுவார். இதெல்லாம் சொன்னதுக்கு ஒரு வாப்பா சொல்றார், قال أراغب أنت عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك وأهجرني مليا. أراغب أنت عن آلهتنا يا إبراهيم. இப்ராஹிமே உண்ட பேச்செல்லாம் பார்த்தா நாம் வணங்குற சிலைகளை நீ கேவலப்படுத்துறாயா, நாம் வணங்குற சிலைகளை நீ விரும்பலையா சொல்லிட்டு சொல்ல. இல்லம் தந்தகி, இன்றையோடு இந்த பேச்சை நிறுத்திக்கொள்ளணும். இந்த யா அபதி அருமை தந்தையே என்று அன்பு காட்டுற மாதிரி வாழ்ந்து பேசுறாய், இந்த பேச்செல்லாம் இதோட நிறுத்தாட்டுவோம். மகன் எப்படி பேசுறார், வாப்பா எப்படி பேசுறார். மகனுக்கு வஹி வருகிறது. ஆனா வாப்பா சொல்றார், இதுக்கு பிறகு இந்த வார்த்தை பேசாத. இல்லம் தந்தகி, இதையோட நிறுத்தாம இதுக்கு பின்னாலேயும் நீ பேசினால் லஅர்ஜுமன்னக், கல்லால் எறிஞ்சு கொள்ளு. வாப்பா சொல்ற. மகன் எவ்வளவு பரிவோடும் எவ்வளவு ஆசையோடும் அன்போடும் அவர் எப்படியாவது கொண்டு வந்துதான் டார்கெட். தாவாவுடைய டார்கெட் இது. முதல் குடும்பத்தை அழைக்கணும், முதல்ல வாப்பா அழைக்கிறார். தாவாவுடைய டார்கெட் நாம பயான் பண்ணணும் என்றதல்ல, அவன் இங்கே வரணும், இந்த உண்மையை அவன் ஏற்றுக்கொள்ளணும், அல் குர்ஆனை புரிந்து கொள்ளணும், அல் குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்ளணும், இந்த கொள்கையை புரிந்து கொள்ளணும். இதான் நம்மளோட டார்கெட் அறிக்கணுமே தவிர நாம் பயான் பண்ணணும், எடுபடணும், என்னால அவன் மனசு நோவணும்,
நான் ஃபேமஸ் ஆகணும், இது வல்ல தாவாவுடைய டார்கெட். கொண்டு வரணும். அந்த கொண்டு வரதுக்கு ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லீப்பரை விற்கிறதுக்கு கூட ஒரு கடையில் நிற்கிறோம். எப்படி விற்கிறோம்? எவ்வளவு கெஞ்சிறோம், எவ்வளவு சேரன்றோம், எவ்வளவு அவனை நம்ம கடைக்குள்ள வர வைக்கிறதுக்காக எவ்வளவோ செய்யறோம், எவ்வளவோ கவர்ச்சி, எவ்வளவோ ஷோரூம். ஏன் மார்க்கத்தின்பால் மக்களை கொண்டு வருவதற்கு அந்த ஷோரூம் வேலை செய்யறதில்லை? நம்ம எட்டுத்துடனே ஏச்சும் பேச்சு. இது தாவாவுடைய ஸ்டைல் கிடையாது. வாப்பா என்ன சொல்றாரு? திரும்ப மகன் சொல்றாரு, கால சலாமுன் அலைக், வாப்பா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். என்ன தாவா முறை இது? என்ன வாப்பா மகன் முறை? இதனாலதான் சம்பவம் முடிஞ்சு. வாப்பா எப்படி பேசுறார்? மகன் பேசுறார் வாப்பா, யா அபத்தி யா அபத்தி, அருமை தந்தை. வாப்பா ஏசுறார். வாப்பாவோட எப்படி நடக்கிறார்? கண்ணியம். அதனாலதான் கடைசியில அறுக்க போகிற நேரத்தில் மகன், இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அறுக்க போறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அறுக்க போறதுல, யா புனை, என்னுடைய அருமை மகனே, இன்னி ஆரா ஃபில் மனாமி அன்னி அதுபவுக்க ஃபந்தூர் மாதா தரா, மகன் ஒரு கனவு கண்டிருக்கு உங்களை அறுக்கிற மாதிரி, அதுக்கு தான் இப்போ உங்களை கொண்டு வந்து உங்களை அறுக்க போறேன் என்று சொன்ன உடனே மகன் என்ன சொன்னார்? قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. يا أبتي, என்னுடைய அருமை தந்தையே. இது யார் சொன்ன வார்த்தை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிலையை விற்று, சிலையை செதுக்கி, சிலையை விற்கக்கூடிய தன்னுடைய வாப்பாவுக்கு பயன்படுத்தின அதே வார்த்தையை இப்போது மகன் இவருக்கு பயன்படுத்துறார். நாம வாப்பாவோட எப்படி நடக்கிறோமோ அப்படிதான் நம்மளோட மகன் நம்மளோட நடப்பான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பு. நம்ம வாப்பாவோட எப்படி நடக்கிறோமோ இதே மாதிரி நம்மளோட மகன் நம்மளோட நடப்பார். இது மனதில் ஆழமாக பதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யா அபதி யா அபதி யா அபதி என்று யோசிச்சார், பேசினாங்க. இப்ப மகன் அறுக்க போறதுல, மகன் அறுபட போறார். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், யா அபதி அல்மா துமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டோ அதை செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், எழுப்பி கோட மாட்டேன், தடமாற மாட்டேன், உயிர் போகுது என்று பயப்பட மாட்டேன். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், பொறுமையோடு இருந்து என்னுடைய உயிரை நான் திறப்பதற்கு நான் தயார். இப்படி ஒரு மகன் கிடைக்கணும் என்று நாம் விரும்பினால், இப்படி ஒரு மகன் நமக்கு பிறக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால், என்னுடைய மகன் இப்படியான ஒரு மகனாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால், நம்முடைய வாப்பாவுக்கு அப்படியான ஒரு மகனாக நாம் முதல் இருக்க வேண்டும். நாம் பாப்பாவுக்கு மரியாதை கொடுப்பது கிடையாது, நாம் பாப்பாவை கண்ணியப்படுத்துவது கிடையாது. ஆனால் நம்முடைய மகன் நம்மளை கண்ணியப்படுத்த வேண்டும், நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்றால் இது ஒரு நப்பாசு, நடக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி நிறைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் படிப்பினை கும்பம் கும்பமாக நிறைந்து மலிந்து கிடக்கிறது. அல் குர்ஆனை படிப்பதற்கு நேரமில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்ப்பதற்கு நேரமில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பேசப்படுகின்ற இந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை படித்து ஒரு வரலாற்றில் படிப்பினைகளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவருக்கும் இதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை தான் இந்த ஹஜ் பெருநாள் என்பது நாம் புதிய உடுப்பு வாங்குவதற்கும், இந்த ஹஜ் பெருநாள் சீசனை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் என்பதற்கும், அது ஹலால், பிரச்சனை கிடையாது. ஆனால் அது டார்கெட் கிடையாது. என்னுடைய டார்கெட் இந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் பேசப்பட வேண்டும், அதிலிருந்து படிப்பினை வர வேண்டும். ஒவ்வொரு வசனத்திலும் அல்லாஹ் படிப்பினை வைத்திருக்கிறான், ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் படிப்பினை. இது என்ன? இது பெரிய நாள் கணக்கில் தஃப்சீர் செய்ய வேண்டிய விஷயங்கள். இஹ்லாஸ் எடுத்து பாருங்கள், அதற்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் அங்கே ஒன்றிக்கு அவங்களோட வாழ்க்கையில் இஹ்லாஸ். பாப்பாவும் மானும் சேர்ந்து பள்ளிவாசல் கட்டுகிறார்கள். காபத்துல்லா, 2 பேரும் நபி, 2 பேரும் கட்டுறது பள்ளிவாசல். நபிமார் 2 பேர் கட்டுறது பள்ளிவாசல். காபத்துல்லா என்ன சொன்னாங்க? ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், கஷ்டப்பட்டு கட்டுறோம்.
தக்கப்பல் மின்னா, இதை ஏற்றுக்கொள். முகஸ்துதி வந்துடக்கூடாது. உனக்காகத்தான் நான் கட்டுறோம். இன்னக்க அந்த சமயலே நாங்கள் என்ன பேசினோம், நாங்கள் என்ன செய்கிறோம் எல்லாம் உனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த செய்யக்கூடிய இபாதத்துடைய நன்மையை இல்லாமல் ஆக்கிறாத. இஹ்லாஸ். குடும்பத்துக்காக துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், என்னை தொழுகையாளியாக மாற்று, என்னுடைய குடும்பத்தை நீ தொழுகையாளியாக மாற்றி விடு. துஆ குடும்பத்துக்காக துஆ. ஒரு தந்தையுடைய ரோல், ஒரு மகனுடைய ரோல், ஒரு சமுதாய தலைவனுடைய ரோல், எல்லாமே வாழ்க்கையின் முழு அம்சமும் அங்கே இருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை. ஆனால் படிப்பதற்கு எமக்கு நேரமும் இல்லை, நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் தயாரும் இல்லை. நாம் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிடைத்தால் பள்ளிக்கு வருவோம், கிடைத்தால் நேரத்தோடு வருவோம், கிடைத்தால் வட்டி எடுக்காமல் வாழ்வோம், கிடைத்தால் நல்லது செய்வோம். சோதனை வருகின்ற போது விட்டு விட்டு ஓடி விடுவோம். இது ஒரு பலவீனமான ஒரு மனிதனுடைய, முஸ்லிமுடைய மனோநிலையாகும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வழிமுறையில் வந்த ஒரு வழிமுறை கிடையாது. எனவே இந்த காலத்தில் முடிந்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை படிப்போம், அவர்களுடைய சம்பவங்களை வாசிப்போம், அவர்களுடைய குடும்பத்துடைய வரலாறுகளை படிப்போம். ஒரு தடமாற்றமில்லாத கொள்கை உறுதியுள்ள நல்ல ஹராம் ஹலால் பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த காலத்தை ஒரு சந்தர்ப்பமாக எம் அனைவருக்கும் மாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.